Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன் குரூப் இருந்தால் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம IUPAC நேம் பண்ணுறது. ஸோ அது பார்க்குறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ப்ரிசிடென்ஸ் ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரிசிடென்ஸ் ஆர்டர்னா என்ன? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ரேங்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கு தான் ப்ரிசிடென்ஸ் ஆர்டர். ஸோ இந்த ப்ரிசிடென்ஸ் ஆர்டரில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆசிட்ஸ்லாம் வரும். கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், எஸ்டர், ஆசிட் ஹாலைடு, ஆசிட் அம்மைடு, நைட்ரைல், இதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆல்கஹால், அம்மீன், டபுள் பாண்டுக்கு அப்புறம் தான் ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? அங்கே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். த்ரீ பாண்ட்ஸ் இருக்கிறதுனால அது முன்னாடி கிடையாது. டபுள் பாண்ட் தென் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது? யூ ஹாவ் COH அண்ட் OH. ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டரில் COH ப்ரிசைட்ஸ் ஓவர் OH. ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டரில் COH get higher precedence than OH. ஸோ அப்போ அது மட்டும்தான் சஃபிக்ஸில் வரணும். அப்போ OH எங்கே வரணும்? ப்ரிஃபிக்ஸில் வரணும். அவ்வளவுதான், ப்ரிஃபிக்ஸில். ஸோ ரூட் வேர்ட் சஃபிக்ஸு அதில் வராதெல்லாம் எங்கே வரணும்? ப்ரிஃபிக்ஸு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் வரணும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சஃபிக்ஸில் வரக்கூடாது. ஸோ அப்போது இந்த OH எங்கே வரணும்னா ப்ரிஃபிக்ஸில் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம நம்பரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேம் நம்பரிங் ரூல் 1 2 3 4. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஹையர் நம்பர் வர மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணிட்டோம். ரூட் வேர்ட் கண்டைன்ஸ் 4 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ அப்போ பியூட், ஒன்லி சிங்கிள் பாண்ட், பியூட்டன், ஆயிக் ஆசிட். ஸோ இந்த OH செயின் எப்படி சொல்லணும்? ஹைட்ராக்சின்னு சொல்லணும். எந்த பொசிஷனில் இருக்குது? 2 ஹைட்ராக்சி. ஸோ இந்த காம்பவுண்டில் ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷனல் குரூப் ஹியர்? ஆல்டிஹைட், அம்மீன். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டரில் ஆல்டிஹைட் அதுக்கப்புறம் தான் அம்மீன். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டரில் ஆல்டிஹைட் அதுக்கப்புறம் தான் அம்மீன். ஸோ அப்போ ஆல்டிஹைட் ப்ரிசைட்ஸ் ஓவர் அம்மீன். ஸோ ஆல்டிஹைட் ப்ரிசைட்ஸ் ஓவர் அம்மீன். ஸோ அப்போ சஃபிக்ஸில் எது வரணும்? ஆல்டிஹைடு வரணும். இது எங்கே வரணும்? ப்ரிஃபிக்ஸில் வரணும். ஸோ நம்பரிங் தென் ஆல்டிஹைடுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி. ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போ ரூட் வேர்ட் கண்டைன்ஸ் 5 கார்பன் ஆட்டம். ஸோ இப்போ பென்ட்டு, தேர்டு கார்பன் ஆட்டமில் ஈனு, 1ல் ஆல்டிஹைட் பென்ட் 3 ஈன் 1L. ஸோ அப்போது இதில் ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸில் வராது எது? அம்மீன். ஸோ அம்மீன் ப்ரிஃபிக்ஸில் வரணும்னா எப்படி கால் பண்ணணும்? அமினோ. ஸோ 2 அமினோ அது ப்ரிஃபிக்ஸில் வந்துடணும். 2 அமினோ பென்ட் 3 ஈன் L is the IUPAC name of the compound. ஸோ இந்த கேஸில் என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? COH and CN. இப்போ COH ப்ரிசைட்ஸ் ஓவர் CN. ஸோ அப்போது ரூட் வேர்டில் எவ்வளோ கார்பன்? 1 2 3 4 கார்பன். ஸோ அப்போது இந்த CN ப்ரிஃபிக்ஸில் வரணும்னா என்ன சொல்லணும்? சயனோன்னு சொல்லணும். ஸோ ரூட் வேர்ட் கண்டைன்ஸ் 4 கார்பன் ஆட்டம். ஸோ பியூட், AN, ஆயிக் ஆசிட். 3ல் CN குரூப்பு ப்ரிஃபிக்ஸில் வரணும். சயனோ, 3 சயனோ பியூட்டனாயிக் ஆசிட் இஸ் IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்டில் என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? OH and NH2. ஸோ அப்போது OHக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. அப்போ OH எங்கே வரணும்? சஃபிக்ஸில் வரணும். இது எங்கே வரணும்? ப்ரிஃபிக்ஸில் வரணும். ஸோ அப்போ ரூட் வேர்ட் ஹவு மெனி கார்பன்? கார்பனுக்கு மட்டும் தான் நம்பரிங் பண்ணணும். 1 2 3. ஸோ 3 கார்பன் தான். ஸோ அப்போது ப்ரோப், ஒன்லி சிங்கிள் பாண்ட். ஸோ ப்ரோப்பன் 1ல் ஆல். ஸோ அப்போது அமீன் எங்கே வரணும்? ப்ரிஃபிக்ஸில் வரணும். எந்த கார்பனில் இருக்குது? தேர்டு கார்பன். 3 அமினோ. 3 அமினோ ப்ரோப்பன் 1 தி IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்குலாம் எப்படி இந்த பாலி ஃபங்க்ஷன் வந்தால் பண்ணுறது? ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால். ஸோ அப்போது அக்கார்டிங் டு ப்ரிசிடென்ஸ் ஆர்டர் ஆல்டிஹைடு ப்ரிசைட்ஸ் ஓவர் ஆல்கஹால். ஸோ அப்போ இது சஃபிக்ஸில் வரணும். அப்போ இந்த கார்பன் 1 2. ஸோ அப்போது
பென்சால்டிஹைடு அது வந்து ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸு. பென்ஸ் ஆல்டிஹைடு 2ல் ப்ரிஃபிக்ஸில் வரணும். 2ல் ஹைட்ராக்சி. OH ப்ரிஃபிக்ஸில் வரணும்னா ஹைட்ராக்சி, நாட் OL. ஸோ இந்த காம்பவுண்டில் என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? COH அண்ட் NH2. இப்போ COH presides over NH2. ஸோ அப்போ இது சஃபிக்ஸு, இது ப்ரீஃபிக்ஸு. அப்போ இந்த கார்பன் 1, இந்த கார்பன் 2. ஸோ அப்போ பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட். ஸோ 2ல் அமினோ, 2 அமினோ பென்சோயிக் ஆசிட் is the IUPAC name of the compound. ஸோ இந்த காம்பவுண்டில் என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? OH ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஆல்கஹால் அண்ட் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ அப்போ சல்ஃபோனிக் ஆசிட் presides over all acids presides. So over OH. So அப்போ how to name this compound? இது சஃபிக்ஸு, இது ப்ரீஃபிக்ஸு. அப்போ this carbon is 1 and this carbon is 2. ஸோ அப்போ பென்சீன் சல்ஃபோனிக் acid is the IUPAC name of the compound and 2-hydroxy prefixல வரணும். 2-hydroxy benzene sulfonic acid is the IUPAC name of the compound. இப்போ எஸ்டர் நாமென்க்ளேச்சர். ஸோ எஸ்டருக்கு எப்படி நேம் பண்ணுறதுன்னா இந்த ரூல் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். எது ஃபங்க்ஷனல் கார்பன் எஸ்டரில்? திஸ் இஸ் தி ஃபங்க்ஷனல் கார்பன். இந்த ஃபங்க்ஷனல் கார்பன் அட்டாச் ஆகிருக்க கார்பன் அது எவ்வளோ இருக்கோ அதுதான் ரூட் வேர்டு. திஸ் இஸ் தி ரூட் வேர்டு. அப்போ ரூட் வேர்டில் ஹவு மெனி கார்பன்? 2 கார்பன். ஸோ அப்போ ஈத்தன் எஸ்டர் வந்தால் என்ன பண்ணணும்? OH. ஸோ எத்தனோயேட். இது என்னது? மீத்தைல். அது ப்ரீஃபிக்ஸில் வந்துடணும். ஸோ மீத்தைல் எத்தனோயேட் இஸ் தி IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் கார்பன் எது? விச் இஸ் அ ஃபங்க்ஷனல் கார்பன்? ஃபங்க்ஷனல் கார்பன் இஸ் திஸ் ஒன், ஒன்லி 1 கார்பன். ஸோ அப்போது மெத்தனோயேட். இது என்னது? ப்ரொப்பைல். ஸோ ப்ரொப்பைல் மெத்தனோயேட் இஸ் IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ அப்போது பென்சீன் காம்பவுண்ட். பென்சீன் காம்பவுண்ட் வரும்போது என்ன பண்ணணும்? CCH5 ரூட் வேர்ட்னா பென்சு வரணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் கார்பன் இஸ் திஸ் ஒன். ஸோ இது பென்சீன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ பென்சோயேட். என்ன பென்சோயேட்? இங்கே ஒரே ஒரு கார்பன் தான். ஸோ மீத்தைல் benzoate. So IUPAC name of the compound. So இப்போ இந்த கேஸில் ஃபங்க்ஷனல் கார்பன் எது? This is a functional carbon. This is attached with one more carbon. So this is the root word. So root word contains 2 carbon atoms. So ethanoate. CCH5 is substitute பண்ணா என்ன பண்ணும்? Phenyl. So for phenyl ethanoate is IUPAC name of the compound. I hope you understood the IUPAC nomenclature.